மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க சார்? தூள் கலப்பம். அதாவது உண்மையாவே ரொம்ப ஒரு அருமையான ஒரு பெயர்ச்சின்னு சொன்னா ஒரு 2-3 ராசிகளுக்கு சொல்லியிருந்தேன். அதுல மகரமும் ஒன்று. ஏன்னு கேட்டா குருவுடைய டைரக்டான பார்வை பலன் உங்களுக்கு உண்டு. அதுல மகரத்துக்கு டைரக்டியே பார்வை கொடுக்குதுங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேருக்கு உடம்பு ஃபிட் ஆகும், மனசு நல்லா இருக்கும், தேவையில்லாத மனக்கவலைகள் தீரும், கால் வலி, உடம்பு வலி, தலைவலி, இந்த பலவிதமான வலிகள், டென்ஷன்ல இருந்து கிளியர் ஆவீங்க, குழந்தை பிராப்தம் ஏற்படும், கல்யாணம் ஏற்படும், வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த புது தொழில், உத்தியோகம், வியாபாரம் தொடங்குவதற்கான வேலை காலம் வந்தாச்சு. நிறைய பேர் கடன் தீரும். எந்த விதத்துலயா நம்ம செட்டில் ஆகணுங்கிற நிலைமையில லாபஸ்தானத்துக்கே குரு பார்வைன்னா கண்டிப்பா உங்களுக்கு எதிர்பாராம ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, எதிர்பாராம ஒரு ப்ரமோஷன் ஆர்டரு, டிரான்ஸ்ஃபர் ஆர்டரு, இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம். அது கண்டிப்பா நடக்கும். நான் பார்க்கறது என்னன்னா, இவ்வளோ நாள் இல்லாத மரியாதை இப்போ தேடி வரும். எங்க போனாலும் உங்களை கையெடுத்து கும்பிடுவாங்க. தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு. குரு பார்வையில் இருக்கிற வரைக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு காசு பணத்துக்கு யோகம் 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 யோகம். காசு பணம் ஃப்ளோ செம்மையா இருக்கும். ஆனா பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய வயிறு பகுதி, அடிவேறு, கழிவுகள் போகக்கூடிய பகுதி. யூசோஃபெகஸ் கெனால்ல இருந்து கீழே இறங்கக்கூடிய டைமிங்ஸ் கொஞ்சம் சரியில்லை. அதே மாதிரி மலக்குடல், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், மெயினாக பெண்களுக்கு கர்ப்பப்பை, அதில் ஏதாவது சின்ன ஒரு ஃபைப்ராய்டு, கட்டி மாதிரிலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. முக்கியமான முடிவுகள் எது எடுத்தாலும் தாராளமாக நீங்களே முடிவெடுத்து பண்ணுறது கரெக்டு. வேற யார்கிட்ட கேட்டிங்கன்னா தப்பாக சொல்லுவாங்க. அந்த டெசிஷன் மேக்கிங் ரொம்ப தப்பாக இருக்கும். அதனால் இந்த டைம் பீரியடில் நீங்கள் எடுக்கிற முடிவு கரெக்டு, நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் கரெக்டு, நீங்கள் உங்களுடைய பார்வை ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால் தேவையில்லாத டென்ஷன்லாம் ஒன்றும் தேவையில்லை. மனசார நிறைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போதும். மகர ராசி நேயர்களுடைய பெற்றோர்களுக்கு எப்படி இருக்குங்க? தூள் கலப்பம். அவங்களும் நல்லா இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் லாபஸ்தானத்தில் கூடிய குரு பார்வைங்கிறது உங்கள் வீட்டில் சுபகாரியம், நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்கும். அதனால இவ்வளோ நாளாக ஒரு மனசுல ஒரு சின்ன விரக்தி, ஒரு சின்ன கோபம், சின்ன ஒரு மனசுல வருத்தம், இது எல்லாமே உங்க பெரியவங்களுக்கு கிளியர் ஆகிடும். அதனால உங்க ஃபேமிலி நல்லா இருக்கும், பெற்றோர்கள் நல்லா இருப்பாங்க. மேரேஜ், லவ், ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்கும் சார்? பொதுவாக ராசி லக்னத்துக்கே குரு பார்க்கறதுனால அதிகமான மேரேஜ் யாருக்கு நடக்கும்னா மகரத்துக்கு நடக்கும். அதாவது அதிகமான மேரேஜ் சொல்றது ஒரு மகர ராசிக்கும் ஒரு கல்யாணம் ஆகும். எல்லாருமே தப்பா எடுத்துக்க வேண்டாம். அந்த குரு பார்வை இருக்கனால மோஸ்ட்லி அதிகமான கல்யாணங்கள் எந்த ராசிக்கு நடக்கும் அப்படி போடலாம், ஃப்ரேம் பண்ணலாம். அப்படி பண்ணோம்னா மகரத்துக்கு நம்பர் 1ல இருக்கும். ஏன்னா நேரடியாக 7ஆம் இடத்துல இருந்து குரு பார்வைங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணி நடக்காமல் இருக்கிறது இப்போ நடக்கும். இவ்வளோ நாளாக வெயிட்டிங் லிஸ்ட் சார் அப்படின்னு சொன்னால் இப்போ கன்ஃபார்ம், பர்த் கன்ஃபார்ம்டா அப்படின்னு சொல்கிறோம்ல, டிக்கெட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். நல்ல இடத்துல இருந்து பொண்ணு வருவாங்க. நினைக்கிற எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கும். கொஞ்சம் வருமானமும் சேர்ந்து வரும். அதனால கொஞ்சம் மலமலான்னு இருப்பீங்க பாக்குறதுக்கு. போட்டி தேர்வுகள் எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் சார்? இன்னொன்னுமா, நம்ம எதிர்பார்க்கறதோட லக்கு ஃபேவர் பண்ணும்போது டக்குன்னு சில விஷயங்கள் நடந்துரும். அந்த மாதிரி இவங்களுக்கு மகரத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் கிடைக்கும். அதே மாதிரி கண்டிப்பா மெடிசன், இன்ஜினியரிங் இதெல்லாம் சர்வசாதாரணமா பண்ணுவாங்க. குரு பார்வை இருக்கிறதுனால நீங்க எல்லாம் ஃபெயில் ஆயிடுறா அப்படின்னு சொல்ல பையன் கூட ஜூனுக்கு அப்புறம் வர ரிசல்ட் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் கீழே கமெண்ட் பண்ணுவீங்கன்னு பாருங்க. நான் சொல்றது இன்னைக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், இந்த டேட்ல ரிலீஸ் பண்ற டேட்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கணும். ஜூன் 2க்கு அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வருதுன்னா உறுதியா சொல்றேன் நீங்க பாஸ், உறுதியா சொல்றேன் உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு ஷோரா கிடைக்கும், தைரியமா இருக்கலாம். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குங்க? ஒண்ணுமா, இந்த குரு உட்கார்ந்துருக்கக்கூடிய இடத்த மட்டும் டிசைட் பண்ண மாட்டோம். ராகு உட்கார்ந்துருக்கிற இடமா குடும்பஸ்தானம். அதனால கண்டிப்பா ஃபேமிலியை விட்டு நீங்க பிரிஞ்சு வெளியே போற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரலாம். இது ஒரு டெம்பரவரி. நான் சொல்ல 8 மாதம் 9 மாதத்துக்கு மட்டும் உங்கள் ஒய்ஃப் இல்லை ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பாங்க. நீங்கள் வெளியூர் போய் வேலை செய்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரலாம். அதனால் உங்களுக்கு அந்த வெளியூர் பிராப்தம்ங்கிறது கண்டிப்பாக உண்டு, வெளிநாடு பிராப்தம் உண்டு. அது வந்தும்போது டக்குன்னு பிடிச்சிட்டு போயிடுங்க. அது ஜூனுக்கு அப்புறம் வரும். கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குங்க சார்? ஒன்று தான். இப்போ சுச்சுவேஷனுக்கு 2ஆம் குழந்தை பாக்கியம் அதிகமாக இருக்குது. முதல் குழந்தையோட 2ஆம் குழந்தை அப்படி சொல்லலாம். இல்லை முதல் குழந்தைக்கு தான் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளும் வரக்கூடிய ஜூன் மாதத்துலேருந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அது மோஸ்ட்லி அவங்க ஒய்ஃப் மாதிரி இருப்பாங்க பார்க்கறதுக்கு. அதாவது ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் மாதிரி இருப்பாங்க, ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் மாதிரி இருப்பாங்க. அந்த சாயல் அப்படி இருக்கும்னு சொல்லலாம். அதனால நல்ல சந்தோஷமா இருப்பீங்க, தைரியமா இருக்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சொல்லியிருக்கீங்க சார். அதற்கான பரிகாரங்கள் என்னவா இருக்கும் சார்? ஒண்ணுதாம்மா, குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு பண்றாங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். உங்க குலதெய்வத்துக்கு மெயினா சனிக்கிழமை காத்தால 6 to 7 அந்த டைம் பீரியட்ல போய் தர்ஷனம் பண்ணிட்டு வர்றது. 5 வகையான பழங்கள், ஆப்பிள் போடலாம்,
அதே மாதிரி கோவா, நான் சொல்றது கொய்யாப்பழம், வாழைப்பழம், அதில் செவ்வாழையாக இருந்தால் ரொம்ப நல்லது, ஆரஞ்சு பழம், அதே மாதிரி திராட்சை பழம். இந்த 5 வகையான பலன்களை நம்ம பெருமாளுக்கு இல்லை உங்களுடைய குலதெய்வத்துக்கு நம்ம செலுத்திட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. நீங்கள் ஒன்று சாப்பிடலாம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கோ அங்கே வரவங்களுக்கோ நீங்கள் தானம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும், நீங்களும் நல்லா இருக்கும்.